ஆமி அன்யாங் இட்ஸ் மீ குக்கீஸ் கேர்ள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு ரெக்வெஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன்றுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் வந்துட்டு டாப்பாக கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தாண்டா இந்த வீடியோ. இன்னொன்று சொல்லிக்கணும், நிறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் கேட்குறீங்கடா. கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக நான் போடுறேன், யாருமே கோவப்படாதீங்க. உங்கள் எல்லாரோட ரெக்வெஸ்ட்டையும் நான் ஒரு நோட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாரோட வீடியோவும் கண்டிப்பாக வரும், பார்த்துட்டே இருங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா, இன்னசென்ட் மீ லவ் மை கோல்டு மாமா. ஓகேவா? ஆக்சுவலாக இதை நான் ஒன் ஷாட்டாகவே போடலான்னு தான் நினச்சேன். பட்டு என்னால் முடியல, கொஞ்சம் டைம் பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ இது நான் கொஞ்சம் ஒரு 2 ஷார்ட்டாக போடுறேன். டாப் டே லவ்வர்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க, சரிங்களா? இதை பார்த்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் உடனே கதை ரெடி பண்ணி போடுறதுனால எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவோன்னா ஒரு வீடு தாண்டா காட்டுறோம். அந்த வீட்டில் ஒரு பர்சன் உட்காந்துட்டு, இங்கே பாரு தங்கச்சி, இதுக்கு மேலே நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், ஒழுங்காக முடிச்சு வச்சிரு. இதுக்கப்புறம் அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நான் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டான். ஜேகே வந்தாவது திருத்துவான்னு பார்க்குறேன், நீயும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். என்னம்மா இது? அண்ணன் இங்கே பாருங்கண்ணே, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லலைண்ணே. ஜேகே இப்போ தானே ஸ்கூல் முடிக்க போகிறான், அதுக்குள்ளே போய் எப்படின்னா கல்யாணம் பண்ண முடியும்? எல்லாம் புரிஞ்சு தான் பேசுறியா நீ? இங்கே பாருமா, நான் தான் சொல்கிறேன்ல, சரியாக வரும். இப்போ நான் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டான். நாளை பின்ன அப்புறம் ஏதாவது நான் எதுவும் பொறுத்து பேத்துக்க மாட்டேன். ஆனால் சின்ன வயசுலேயே பேசி வச்சாச்சு, டேக்கு ஜங்குக்கு தான் சொல்லிட்டு என்ன இப்போ வந்து எப்படி சொல்லிகிட்டு இருக்கேன்? அப்புறம் என்ன தெரியுதுல்ல, கல்யாணத்தை முடிச்சு வைமா. அவன் சரியில்லை போகிறப்போ. ஓகே, வீட்டுக்கு எத்தனை மணிக்கு தெரியுமா வர்றான்? நைட்டு 10 மணி 11 மணி கூட ஆகுது அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு. கல்யாணத்தை அவனை பண்ணி வச்சிட்டோம்னா அவன் பாட்டுக்கு பேசாமல் இருப்பான். அதுதான் பார்க்குறேன். அவன் என்ன பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியலம்மா, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அதாவது ஒரு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா, நம்ம ஜேகேயோட அம்மாவும் நம்ம டேயோட டேடியும். அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சி தான், ஓகேவா? நம்ம ஜேகேக்கு வந்து டே மாமா. ஓகே, இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ஜேகே வந்து இப்போ 12th வந்துட்டு முடிக்க போகிறார். ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு, இன்னும் ஒரு 2 எக்ஸாம் அந்த மாதிரி இருக்குது. நம்ம டே வந்துட்டு 3rd இயர் படிச்சுட்ருக்காது. இவங்க வந்துட்டு டேகுவில் இருக்காங்க, நம்ம டே வந்துட்டு சோலில் இருக்காங்க. ஓகே, இந்த இன்ட்ரோ போதும். இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்லாம் போயிடலாம். அப்படியே பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக ஏதாவது நாய்ஸஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? போயிடலாம் அப்படியே. இப்போ அப்படியே ஜேகேவோட அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் வந்து அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அம்மா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? உங்கள் மாமாலாண்டா. என்னது மாமாவா? நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே குட்டுன்னு மூடி வந்துட்டு நம்ம டேயோட அப்பா கிட்ட பேசுகிறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன என் மாமா எப்படி இருக்காரு? ஏய் மருமகனே, என்னடா பண்ணுற? மாமா மருமகனே நான் கூப்பிடுங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னை கூப்பிட்டதே இல்லையே, என்ன மாமா புதுசாக மருமகனெலாம் கூப்பிடுங்க? ஏய் என்ன மருமகனே, இதுக்கப்புறம் நீ தான் என் மருமகன், அதான் முடிவு எடுத்துட்டோம் நானும் உங்கள் அம்மாவும். அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நான் அப்படி தான் உன்னை கூப்பிடணும். மாமா நிஜமாமா சொல்கிற? டே மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆமாண்டா மருமகனே. டே மாமா ஒத்துக்கிட்டாரா? அவங்ககிட்ட நான் சொல்லவே இல்லையே. என்னது, அவன் ஒத்துக்குவாண்டா, அவன் தெரியல. நான் என்ன சொன்னாலும் அவன் மாமா அப்படியே கேட்டுக்குவேன். மாமா எனக்கு தெரியும், எல்லாம் எங்கிட்டலாம் போய் சொல்லாது, சரியா? தெரியுதா? உனக்கும் தெரிஞ்சிச்சா? அந்த பையன் எங்கள் பேச்சை மதிக்கவே மாட்டான்டா. டே மாமா கவலையே பட்டாத, நான் வந்து அதை அப்படியே மாற்றி காட்டுறேன். அதை தாண்டா நானும் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டுருக்கேன், நீ வந்தாவது கொஞ்சம் மாறுவான்னு சொல்லிட்டு. உங்கள் அம்மா தாண்டா கேட்கவே மாட்டான். என்னது தாயே, மாமாவே வந்து என்ன டே மாமா கல்யாணம் வைக்கிறேன்னு சொல்கிறாரு, என்னம்மா தாச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கியூட்டாக கேட்குறாரு அவங்க அம்மா கிட்ட. இப்போ உங்கள் அம்மா தான், ஜேகே இப்போ தாண்டா நீ ஸ்கூல் முடிச்சிருக்கேன், எப்போ அதுக்குள்ளே உனக்கு மேரேஜ் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன்னையா பண்ணிக்க சொன்னேன்? டேய் நான் தானே பண்ணிக்க சொல்கிறேன், நான் பண்ணிக்கிறேன் மாமாவை. எனக்கு நீ கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சா போதும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏய் நீ ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். மம்மி இப்போலாம் காலம் ரொம்ப மாறி போச்சு, இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்காத. சட்டப்பொருன்னு எனக்கும் மாமாவுக்கும் மேரேஜ் பண்ணுற வெளியே பாரு, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே ஒரு கிஷியில் குதிச்சு போயிட்டுருக்காரு. மாமாவுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு அவரோட ரூமில் உட்காந்துட்டு நம்ம ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாரு. இப்போ வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம், நம்ம ஜேகேயும் ஜிமினும் ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி நம்ம டேயும் யோங்கியும் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேவா? இப்போ ஜேகே தாண்டா அப்படியே ஜிமினை கால் பண்ணிட்டு, டே மச்சான் இன்னொன்று நினச்சி தெரியுமா என் வீட்டில்? என்னடாச்சே ஒரே குஜாலாக இருக்குது வயசு, நான் மாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினா கிட்ட ஜாலியாக கேட்டுட்டு இருக்காரு. இப்போது நம்ம ஜேகே தாண்டா, ஜிமினா மச்சானுக்கு கல்யாணம். நாடே யார் மச்சானுக்கு கல்யாணம்? ஓ மச்சானுக்கு தாண்டா. ஏன் மச்சானா? அது நீ தானடா, உனக்கா? ஆமாம் மச்சான், கல்யாணம் ஐயாவுக்கு
எங்கள் மாமா கூட. மாமனா? யார்? அந்த சிறுமூஞ்சியா? என் மாமன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன்ல. அவன் மூஞ்சி பார்த்தா அப்படி தாண்டா இருக்குது. இன்னைக்கு யாரும் சிரிச்சிருக்கானா எப்போவாது வருவோம். அப்படியே மூஞ்சா பார்க்கணுமே எவ்வளோ. இந்த உலகத்தில் மனுஷன் உருவத்தில் ஒரு ஏஐ ரோபோட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உன் மாமனை தானே இருப்பான். டே அவர் என்னதான் இருந்தாலும் என் மாமா வருங்கால புருஷன். அவரை போய் நீ இப்பெல்லாம் பேசலாமா? நாளை பின்ன உன்னை கலாய்க்கும் போது நான் தான் வந்து காப்பாற்றணும், பார்த்துக்கோ. அவன் என்ன கலாய்ப்பானா பார்ப்பேன்டா, நான் அவனை கலாய்க்கிறேன்னா அவன் என்ன கலாய்க்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருக்கு அப்படியே ஃபன் டாக் போயிட்டுருக்கு. அப்படியே அந்த சைடு காட்டணுன்னா நம்ம டே தாண்டா ஒரு நைட்டு 9 o'clock அப்படி இருக்குது. ஸோ வீட்டுக்கு வராரு. வந்தால் அவங்க டேடி அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. செம்ம கோவத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. டைம் எத்தனை ஆயிடுச்சு? இவ்வளோ நேரம் வெளியே வந்து என்னடா பண்ணிட்டு வர? இங்கே பாருங்கள், நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், என்னோடய ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் வராதிங்கப்பா, அவ்வளோதான். என்னோடய ப்ரைவசியை ப்ளீஸ் என்னோடய ப்ரைவசிக்குள்ளே நீங்கள் வராதிங்க, என்னை பார்த்துக்க, எனக்கு தெரியும். இப்படியே சொல்லி எடுத்துடுறா. உனக்கு கால் கட்டு போட்டால் தாண்டா சரி வரும். என்னது கால் கட்டு போட போகிறீங்களா? புரியலே, புரியாது உனக்கு. புரியவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவன் பார்த்துப்பா உன்னை. என்ன சொல்கிறீங்க? யாருக்கு புரிய வச்சிங்க? யார் வந்து என்னை பார்த்துப்பா? அதான் உன் அத்தை பையன் ஜெயிக்க இருக்கான்ல. ஆமாம், அவனுக்கு என்ன போ? ஸ்கூல் முடிச்சிட்டானா என்ன? ஸ்கூல் முடிச்சிட்டானாவா? ஏண்டா அவன் அத்தை பையன் மாமா பொண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ உரிமையோட எப்படி எப்படிலாம் திடுறாங்க. ஒரு அம்மா அத்தை பையனாக இருந்துக்கின்னு ஸ்கூல் முடிச்சிட்டானா முடியலான்னு கேட்டுட்ருக்க. இவ்வளோ தானாடா உன் அக்கறை? இந்த மாதிரி வள பேஜெலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதீங்கப்பா. அவன் ஸ்கூல் முடிச்சிட்டானா? அவனை பற்றி இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? அவனை தான் உனக்கு கால் கட்டாக நான் மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னது புரியலை? உங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேனே. கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அவன் அப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்கான், நான் இன்னும் காலேஜ் முடிக்கல. அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் என்ன அவசரம் உங்களுக்கு? இதை பாரு மகனே, நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீ திருந்துற மாதிரி தெரில. என் தங்கச்சிட்ட பேசிட்டேன், ஜேகிட்டையும் பேசிட்டேன். என்னது ஜேகேவுக்கு சொல்லிட்டானா? அவனுக்கு ஒரு ஓகே 2 ஓகே இல்லை, ட்ரிபிள் ஓகே, அப்படியே 100 ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டான். அவனுக்கெல்லாம் நோ மென்ஷன். நீங்கள் இப்போவே வேணாலும் கல்யாணம் பண்ணுவீங்க மாமா, நான் என் மாமனை கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னான். இப்போ நீ என்ன சொல்கிற? அப்பா இதெல்லாம் தப்பு, நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அவன் ஸ்கூல் இப்போ தான் முடிச்சிருக்கான், இவன் இன்னும் காலேஜ் கூட சேரலை. மகனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணவே வேண்டாம். ஜேகே நீ கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா? என்னால் பண்ணிக்க முடியாது. ஓ முடியாதா? இன்னையிலேருந்து உனக்கு பாக்கெட் மணி கிடையாதுடா. இப்போ ஆமாம், பாக்கெட் மணி கிடையாது. உன்னோட கார்டை ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவேன். நீ என்னமோ பண்ணிக்கப்போ, எப்படியோ சம்பாரிச்சுக்க, எப்படியோ செலவு பண்ணிக்க, எப்படியோ ஊர் மேய்ச்சிக்க, ஐ டோன்ட் கேர். பா என்னப்பா இவ்வளோ ஏன்ப்பா அப்படி என்னை போட்டு சுசுரை வாங்குறீங்க? நான்லாம் எதுவும் பண்ணல. நீ என் மருமகனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ என்ன, அவனை கல்யாணம் பண்ணி தொலையணும் அவ்வளோதானே? அவன் உண்மையில எவ்வளோ ஆசையாக இருக்கான். ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கானே பா, ஓவராக பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு தலைவலி மயிராக இருக்குது, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே வேகமாக ரூமுக்கு போயிடுறாருடா. போயிட்டு நம்ம ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாரு. இது வரைக்கும் நம்ம ஜேகே கிட்ட பேசியிருக்கவே மாட்டார். எப்போவாச்சும் ஊருக்கு போவார், அப்போ கூட ஜேகே கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டார். பட் நம்ம டேக்கு பிடிக்கும், நம்ம ஜேகே கொஞ்சம் பிடிக்கும். பட் அவர் வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டார். அவங்க 2 பேர்த்துக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட வந்துட்டு துருத்துன்னு வாழ்த்தணும் பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் நம்ம டே வந்து அப்படியே கோயட் ஆப்போசிட்றான். செம்ம கோல்டு, யார்கிட்டையுமே பேச மாட்டார். அப்படியே ஒரு சிரிக்க தெரியாத, நம்ம ஜெமின் சொன்ன மாதிரி தான் சிரிக்க தெரியாத ஏஐ ரோபோட் அப்படி தான் இருப்பார் நம்மகிட்டே. ஸோ நம்ம ஜேகே மேலே லைட்டாக க்ரஷ் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வெளியே காமிச்சிக்க மாட்டார். பட் நம்ம ஜேகேக்கா டேனா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே மாமான்னு பின்னாடியே தெரிவார். இப்போது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லவும் கிடச்சிட்டுடா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே ஓகே சொல்லி விட்டார். இப்போ நம்ம டே தான் செம்ம கேனில் ஃபோன் எடுத்துகிட்டு ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஜிமினா என்னடா என் மாமன் கால் பண்ணுறான்டா. என்னது உன் மாமனா? என்னடா சொல்கிற? ஆமாண்டா. ஐயோ இவன் இது வரைக்கும் எனக்கு கால் பண்ணதே இல்லையே, என்னவா இருக்கும் மச்சான்? என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படா தெரியும்? சரி அப்படியே கான்ஃபரன்ஸில் போட்டுவிடு, அந்த ஏஐ ரோபோட் என்ன தான் பேசுதுன்னு நானும் கேட்குறேன். வருங்கால புருஷன் முன்னாடி என்னமோ பேசுவோம், அதை ஒரு நீ ஓடிக்கிட்டுன்னு சொல்கிறியா மச்சான்? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே அவமானமாக இருக்கேன் அப்படின்னு வாயை மூட்டு கட் பண்ணுறியா? நான் என் கட் பண்ணுவோம், நான் லைனில் இருப்பேன். நீங்கள் அப்படி என்ன தான் பேசுகிறீங்கன்னு நானும் கேட்டுக்கிறேன். நானும் கற்றுக்குட்டி தானடா, நானும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கற்றுக்கணும்ல. ஈவன் நானும் கமிட்டாக கூட ஆகலை. அரைச்சி வை எதுக்கெல்லாம் சீனியர் விவசாயம் இல்லை போச்சு வச்சதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட கால் அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ அப்படியே நம்ம தொண்டையெல்லாம் அப்படியே சரி பண்ணிக்கிட்டு அப்படியே கால் அட்டன் பண்ணிட்டு, மாமா என்ன மாமா என்ன பண்ணி வச்சுருக்க?
மாமா உங்கள் வாய்ஸ் ஃபோனில் இப்படியா இருக்கும், பரவாயில்ல, இது கூட க்யூட்டாக இருக்குது. நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ என்னடா பேசிகிட்ருக்க? நான் என்ன மாமா பேசுவேன்? இங்கே பாரு ஜேகே, இப்போ தான் நீ ஸ்கூல் முடிச்சிருக்க, அதுக்குள்ளே இது கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேன்? அவ்வளோ அவசரமாக உனக்கு கல்யாணத்துக்கு? சீச்சி, கல்யாணத்துக்குலாம் எனக்கு அவ்வளோ அவசரம் இல்லை மாமா. பட் ஒன்று நீங்கிறதுனால இவ்வளோ அவசரம். ஏய், நான் உங்ககிட்ட ஒவ்வொரு சிரித்து பேசுகிறேனடா, நான் சிரித்து பார்த்துருக்கியா நீ? அது பார்த்ததில்ல, பட் நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்பேன். நிறைய தடவை நான் பார்த்துருக்கேனே. நானே எப்போவாது தான் சிரிப்பேன், அதுவும் முன்னெல்லாம் கண்டிப்பாக சிரிச்சிருக்க மாட்டேன் மாமா. அதான் எனக்கு தெரியுமே, நீ வயிறு ஏஐ ரோபோட்டுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டே உன்னை பற்றி சொல்லிட்டான். என்னது ரோபோட்டா? யாரை பார்த்துடா ரோபோட்டுன்னு சொல்கிற? ஆமாம், உனக்கு சிரிக்கவே தரல, அப்படி ரோபோட் தானே. இங்கே பாரு ஜேகே, நான் நீ உன்னை சிரிச்சிட பார்த்துன்னு சொன்னது என்னோட கனவுல. டெய்லி நீ வருவியா? டெய்லியும் நான் உன்னோட கனவுல வருவேண்ணா? ஆமாம், டெய்லியும் வருவேன், வந்துட்டு என்னை அப்படியே டைட்டாக கட்டி பிடிப்பேன், அப்புறம் அப்படியே கண்ணத்தில் நான் முத்தம் கொடுப்பேன். என்னடா சொல்கிற? கனவுல வந்து நான் கண்டுபிடிச்சி முத்தம் கொடுப்பேனா? ஆமாம், இது மட்டுமா பண்ணுவேன், இன்னும் என்னென்னமோ பண்ணுவேன். ஏய், நான் 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 கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். நீ 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 என்னடா பேசிகிட்டு இருக்கேன்? இங்கே பாரு மாமா, உனக்கு நான் தான், எனக்கு நீ தான், அவ்வளோதான். கல்யாணத்தை கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற முடிவெல்லாம் அப்படியே விட்டுரு. நீ தான் எனக்கு முடிச்சு வச்சு. ஃபோனை வை. அப்புறம் மாமா, என்னடா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாரு. இங்கே நம்ம டேக்கி செம்மகானாரு. இவன் என்ன பேசிகிட்டு இருக்கான்? ஆத்தி ஸ்கூல் படித்த பையன் மாதிரியா பேசிகிட்டு இருக்கான், ரொம்ப டேஞ்சரஸான பையனாக இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இங்கே அப்படியே புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே தாண்டா ஆகுது. நம்ம ஜேகே அப்படியே காலேஜ் போகிறாரு. போனால் அங்கே நம்ம யார் இருப்பா? நம்ம யூங்கி தான் இருக்காரு. சாரி நம்ம டே காலேஜ் போகிறாரு. எனக்கு அப்படியே சொல்லி பழகிச்சா, ரொம்ப சாரிடா. நம்ம டே காலேஜ் போகிறாரு. இப்போ யூங்கி தாண்டா, நான் டே காலையிலே மூஞ்சி இவ்வளோ தொங்கி போயிருக்கு, என்னடாச்சு? அது ஏன்டா கேட்குறேன்? என் வீட்டில் இருக்கானே, யார்? உங்கள் அப்பா தானே? அவன் தாண்டா எனக்கு இருக்க பெரிய பிரச்சனையே. இப்போ என்ன எழுறைய குடிக்கிறான்? கல்யாணமாண்டா. யாருக்கு? எனக்கு. உனடா கல்யாணமா? என்ன மச்சான் சொல்கிற? ஆமாண்டா கல்யாணமா. என்னை போட்டு சாவடிக்கிறானுங்கடா. யார் மாப்பிள்ள? அதான் நான் சொல்லியிருக்கேன்ல. யாரு? ஜேகே. ஜேகேவா? என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் தாண்டா. டே, அவன் இப்போ தான் ஸ்கூலே முடிச்சிருக்கான்னு சொன்னேன், அதுக்குள்ளே எப்படா? அவனுக்கு என்ன அவசரமோ தெரில. நீ ஏன் பார்த்துருக்கலடா, நான் எப்போவாது சிரிச்சிருக்கேன். நான் உங்ககிட்ட இருக்கும்போது தான் ஏதோ கொஞ்சம் சிரித்து பேசுவேன். பட் அந்த அவன்கிட்ட இருக்கும்போது நான் சிரிச்சது கூட கிடையாதுடா. அவனுக்கு எப்படி தான் என் மேலே லவ் வச்சுன்னு தெரில. உடனே ஓகேன்னு சொல்லியிருக்கான்டா. என் அப்போ இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுறானா? என்ன பிளாக்மெயில் பண்ணுறேன்? இங்கே பாருப்பா, இனிமேல் உனக்கு பாக்கெட் மணி கிடையாது, உன்னோட கால் எல்லாம் பிளாக் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கோ, எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்க. அதானே மச்சான்? அந்த கருமமே தான்டா. எல்லா அப்பனும் இப்படி தான் மச்சான், பிள்ளைங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதே வேலையாச்சு எடுத்துடுறாங்க. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஒன்றும் பண்ண முடியாது. உன் அப்பா சொல்லிட்டால, அவன் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சாகணும், ஒன்றுமே பண்ண முடியாது. யுங்கி, ஏதாவது ஐடியா கொடுறான். நீ எதுக்குடா ஃப்ரெண்டாக இருக்க? இங்கே பாரு மச்சான், இப்போது இதுக்கு மேலே நான் ஐடியா கொடுத்தாலும் உன் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. ஒழுங்கு மரியாதையாக அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிற வெளியே பாரு. யுங்கி வச்சேன்னு வையேன், நீ கோவப்படுறதால ஒரு மாதிரி நடக்க போகிறதில்ல. இந்நேரம் உங்கள் அப்பா ஆரம்பிச்சிருப்பான் வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கிட்ட பார்த்தோன்னா நம்ம டேயோட அப்பா தாண்டா அப்படியே ஷாப்பிங் போயிட்டு செம்மையாக ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காரு. என் பிள்ளைக்கு அது நல்லாயிருக்கும், என் மருமகனுக்கு இது நல்லாயிருக்கும், என் தங்கச்சிக்கு இந்த ட்ரெஸ்ஸு, தங்கச்சி புருஷனுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு பார்த்தா ஷாப்பிங் அப்படியே நம்ம டேடி போட்டுன்னு இருக்காரு. இப்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி தாண்டா ஜேகேக்கு லாஸ்ட் எக்ஸாம். ஸோ முடிச்சுட்டு அப்படியே செம்ம ஜாலியாக வந்துட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா, மச்சான் என்ன ஒரே குஜால்ஸாக இருக்க, கல்யாணம் வேறு ஆக போகுது, புது மாப்பிள்ள, அப்புறம் என்ன ஒரே குஜால்ஸ் தான். ஆமாம், பின்ன இல்லையா? யாரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்? என் டே மாமாவை. அப்புறம் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். உனக்கே தெரியும் இல்லை ஜிம்னா, எனக்கு அப்புறம் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. தெரியுது என்ன மூஞ்சிலே தெரியுது, அப்படியே எழுதி ஒட்டிருக்கடா. 32 பல்லையும் காட்டாதடா, பார்க்குறவங்களாம் ஏதாவது நினச்சிக்க போகிறான். மூசாக முதல்ல அது இல்லாமல் மச்சான், எனக்கு டே மாமாவோட கல்யாணம் நடக்க போதுன்னு தெரியும். ஒரே ஜாலியாக இருக்குடா, அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி இருக்குடா. அவனுக்கு சொன்னால் புரியாது. ஆமாம்,
எங்களுக்கு சொன்னால் புரியாது. இதே சொல்லிருங்கடா நான் உன்ன அப்படின்னா என்னடா சொன்னால் புரிஞ்சுக்குவோண்டா. சொன்னால் புரியாதுண்ணா. சரி விட்டு உனக்கும் ஒரு ஃபீலிங் வரும். அப்போ தெரியும் இப்போ நான் என்ன பண்ணணும், இதை விட டபுள் மடங்கு நீ பண்ணுவேன். சரி வந்தால் பார்ப்போம். எவனும் என்னை தேடி வரமாட்டான். நானும் எவனையும் தேடி போனாலும் சிக்க மாட்டானேடா. அதெல்லாம் சிக்குவா மச்சான். கடவுள் உனக்குன்னு எவனையாவது கரெக்டாக அங்கே பிடிச்சி வச்சுருப்பான். நீ போனோன்னே கரெக்டாக விடுவான். பிடிச்சிக்கோ சரியா? என்னமோ போ. சரி எப்போ கல்யாணம்? இன்னும் 1 வீக்கில்? ஓ இன்னும் 1 வீக் இருக்கா? ஆமாடா டைமும் போய் தொலைய மாட்டேங்குது. இப்போ என் மாமாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போய் அப்படியே சி வாய முடி. ஒரு சின்ன பையன்ட்ட என்ன பேசணும்னு சொல்லி அறிவில்லை. இப்போ தானே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ? அது மச்சான் அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காதடா. எனக்கு கற்றுக் கொடுத்ததே நீ தானே மச்சான். சரி விட்டு கம்பெனி கிட்ட வெளியே சொல்லாத. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த எக்ஸாம் முடித்த குஷி ப்ளஸ் நம்ம ஜேகே வந்து கல்யாணம் ஆக போகுது. 2 நினச்சிட்டு செம்ம குஷியாக போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு நம்ம டேயோட மம்மி டாடி எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே போய் பார்த்தோன்னு ஒரே ஷாக்கு. மாமா என்ன மாமா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்க, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே போயிட்டு அவங்க மாமா மீன்ஸ் நம்ம டேயோட டேடியை போய் கட்டி பிடிச்சிட்ருக்காரு. அவங்க அப்போ மருமகனே என்னடா துரும்பா இழைச்சி போயிடுச்சு பிள்ளை, ஏன் தங்கச்சி சாப்பாடெலாம் போடுறியா இல்லை என் மருமகனுக்கு? அப்படியே நல்லா சாப்பாடெலாம் போட்டு ஹெல்த்தியாக வச்சுருக்க வேண்டியது தானே, இப்படி துரும்பா இழைச்சி போய் கிடக்கு பாரு என் மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஜேகே மாமா ஓவராக ஐஸ் வைக்க சரியா? அதான் நான் சொல்லிட்டேன் உன் பிள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு இன்னும் ஐஸ் வச்சிட்ருக்கேன்? ஐஸ் வைக்கிற மாதிரியாடா தெரியுது? அப்படி தான் தெரியுது. சரி ஓகே எங்கே என் மாம்ஸு? என்னது எங்கேம்மா என் மாம்ஸு? மாம்ஸு ஆமாம் எங்கே வந்திருக்காரா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இது வந்திருக்கான். அவன் ரூமில் தான் இருக்கான், போய் பாரு. இட்ஸ் மீன் கெஸ்ட் ரூமில் தான் இருக்கான், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறார். இதெல்லாம் மாமா நீ முன்னாடி சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு எழுந்திரிச்சு ஓடுறாரு. ஓடிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே பூனைக்குட்டி மாதிரி இப்படியே லைட்டாக மண்டையை விட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு நம்ம டே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டே வந்து லேப்பில் என்னமோ நோண்டிகிட்ருக்காரு. நம்ம யுங்கி பக்கத்தில் உட்காந்துட்டு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. யுங்கியுமா வந்திருக்காரு. சரி போயிட்டு லைட்டாக அவருக்கெல்லாம் இப்போ போட்டுவிட்டு வரலாமா? ஒருவேளை திட்டிட்டு வரோம், நம்ம மாமா தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதெல்லாம் தட்டாமல் கிடுன்னு போயிட்டு மாமா அறிவில்லை உனக்கு? ஒருத்தவங்க ரூம்குள்ளே வந்துட்டு வரும்போது கொத்தவை தட்டிட்டு வரும் ஒரு சின்ன மானஸ் கூட இல்லையா உனக்கு? ஐயோ அது அடுத்தவங்க ரூமு, இட் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ரூம்குள்ளே தான் நம்ம கதவை தட்டிட்டு போகணும். பட் நீங்கள் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், ஃப்யூச்சர் புருஷர், அவங்கக்கிட்ட நான் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? அதான் எல்லாம் முடிவாயிடுச்சுல. நமக்கு என்ன இப்போ கல்யாணமாக முடிஞ்சு அதெல்லாம் முடிஞ்சிடும், அதெல்லாம் நான் முடிய வச்சுருவேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? அதைத்தான் நான் கேட்குறேன், எப்படி தெரியுது? ஜேகே நானும் இங்கே தானே இருக்கேன், என்னையும் கொஞ்சமாவது கண்டுக்க. யுங்கி பிரதர் உங்களை கண்டுக்காமையா? அப்புறம் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இன்னும் சிங்கிளாக தான் சுற்றிட்டு தெரியலங்களா என்ன? நீ கூட கலாய்கிறியாடா என்ன? அப்புறம் நானும் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு தெரியுறியே பிரதர், உனக்குன்னா ஒரு ஆள் இன்னுமா கிடைக்கல? அதைத்தாண்டா நானும் வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்குன்னு ஒருத்தன் இருக்கானா, இல்லை பிறகவே இல்லையா, இல்லை இனிமேல் தான் பிறந்து வரப்போனானா, எதுவுமே தெரில, எப்போ வருவானே தெரிலையே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கரெக்டாக நம்ம ஜெமினோட என்ட்ரி. மச்சான் ஜேகே யார் இது? ரோபோட்டு நான் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்புறாரு. நம்ம ஜேகே அப்படியே ஜெமினோட காலரை பிடிச்சி எழுதிட்டு எங்கே ஓடுறேன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரு. டே விட்டுறா அந்த ரோபோட் கிட்டலாம் என்னால் பேச முடியாதுடா, நான் போகிறேன்டா. பாயமாரி என் மாமா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, போடான்னு நீனும் உங்கள் மாமனும் பார்த்தியா அவங்க மூஞ்சி எப்படி பார்த்தியா அப்படிதான்டா இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம யுங்கியா அப்படியே பார்க்குறாரு நம்ம ஜிமின் வந்துட்டு பார்த்துருக்க மாட்டார் யுங்கியா. இப்போ நம்ம டே தான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குது, நான் பார்த்துட்ருக்கேன்ல, ஏதாவது பண்ணி தொலைனா வெளியே போய் பண்ணி தொலைய வேண்டியதானே, இதுக்குள்ள உங்கள் வண்டி உசுரை வாங்குறீங்க? ஹலோ இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது, என் மச்சானோட வீடு. என் மச்சானோட வீட்டில் வந்துட்டு இப்பெல்லாம் அவனை திட்ட வேலை வச்சுக்காதீங்க. ரோபோட் என்னது ரோபோட்டா? யாரை பார்த்துடா ரோபோட்டுன்னு சொல்கிறா? ஒன்றை பார்த்தா பாரு எப்படி சிடுன்னு விழுகிற பாரு. ரோபோட் இங்கே மறுபடியும் சொல்கிறேனே. அப்படி தான் சொல்லுவேன், நீ ரோபோட் மாதிரி தாண்டா இருக்க, ரோபோட் மூஞ்சி. நான் உன்னோட வயசில் எவ்வளோ பெரியவங்க தெரியுமா? இன்னும் வாடா போடலாம் சொல்லிகிட்டு இருக்கேன்.
அச்சோ பாஸ் கொஞ்சம் தெரியாமல் வந்துடுச்சு. சரி ஓகே மச்சான் ஜே, நீயும் வருங்கால புருஷன்கிட்ட என்ன பேசிகிட்டு இருப்பேன், நான் கிளம்புறேன். மச்சான் இரு மச்சான், என்னடா இன்னொரு ஆள் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்லடா. இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறியா? யார் அது? அங்கே பார்த்தியா, எங்கே டேக்கு பின்னாடி பாரு, யார் அது? வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே பார்க்குறாரு. நம்ம இவங்கெல்லாம் கண்டுக்கல, அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு ஜிமினை பார்த்துருப்பாரு, பட் அப்படியே விட்டுட்டாரு. டே ஜே, யாராது? அவர் பேர் யுங்கி, என் டே மாமாவோட ஃப்ரெண்டு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவர் இது வரைக்கும் இங்கே வந்தது கிடையாது, ஆனால் உனக்கு தெரியும்னு நினச்சேன்லடா. டே மச்சான், இப்படி ஒரு அழகான பையனை என் லைஃப்பில் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைடா. இப்போ பார்த்துட்டல, என்ன பிடிச்சிருக்கா? ரொம்ப வேணுமா? கிடைக்குமா? அடைச்சி வாய முடுங்க ரெண்டு பேரும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே எந்திரிச்சு வந்துட்டு 2 பேரும் வெளியே தள்ளி கதவை டப்புன்னு சாத்துறாரு. இப்போ நம்ம ஜிமின்டா, மஜா இவன் நிஜமாவே ரோபோட் தான்டா, நான் போயெல்லாம் சொல்லலை, நிஜமாலுமே ரோபோட் தான், எனக்கே தெரியும்டா. அப்புறம் எதுக்குடா போய் தெரிஞ்சே பழுதுகளை விழுகிற? அவன் மூஞ்சா பாடுறா, பார்த்துமா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் கல்யாணம் பண்ணணுன்னே தோணுது. ஒரு போத்தியம் பா எப்படி இருக்காருன்னு இப்படி இப்போ சொல்ல முடியல மச்சான். அவரை பார்க்கும்போது எனக்குள்ள என்னென்னமோ பண்ண தெரியுமா? என்ன நம்ம பண்ணுமா? என்ன பண்ணோம்? ஷாக்கு கிடைக்குமா? என்னது ஷாக்கா? அப்படி தாண்டா எல்லாரும் சொல்லுவாங்க. லவ் பண்ணுறவங்க பார்த்தா ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், கண்ணை பார்த்தா கரண்டு போயிடுற மாதிரி இருக்கும், என்னென்னமோ டைலாக் அடிச்சு விடுவாங்க. கேட்டிருக்கேன், நமக்கு எங்கே செட் ஆச்சு, கேட்டிருக்கேன், நான் தான் கேட்டேன். அது உண்மைதான் மச்சான். அப்படியே அவன் கண்ணை பார்த்தா கரண்ட்டு பாயும், உடம்ப பார்த்தா என்னென்னமோ பண்ணும். சரி சரி ரொம்ப வலியாத. என்ன சொன்னோம் மாமன்? எங்கேடா மூஞ்சி குத்து கூட பேசலை, அதான் தெரியுமே. சரி ஓகே கல்யாணத்துக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம ஆளுங்க போய்ட்டு ரிங் எடுத்து வர்றது, ட்ரெஸ் ஷாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அப்படியே டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே. இப்போது நம்ம டீ தாண்டா அப்படியே ஃபுல்லாக பிளாக் தான், அப்படியே பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் உள்ளுக்குள்ள ஷர்ட்டு, பிளாக் டை, பிளாக் பேண்ட்டு, ஆல்சோ பிளாக் ஷூ, அப்படியே செம்மையாக அங்கேருந்து வராரு. கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கேயோட வந்துட்டு அப்படியே நிற்கிறாரு ஃபாதர் முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம ஜேகேயோட என்ட்ரி. ஜேகே அங்கேருந்து வராரு, அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரியே இருக்காருடா, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கார். ஃபுல்லாக ஒயிட் கோட்டு, நம்ம அப்படியே ஒயிட்டில் அப்படியே வந்து ஏஞ்சல் கணக்காக வந்துட்டுருக்காரு. நம்ம டீ அப்படியே பார்க்குறாரு, வா எவ்வளோ அழகாக இருக்கான் இவன், எவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் அப்படியே மயங்குறாரு ஜேகேவோட அழகில். ஜேகே தான் இப்போ அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. என்னதான் அவர் ஒரு மாதிரி ஜாலியாக துருத்துருன்னு பேசினாலும் இந்த மொமெண்ட் அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக ஒரு மாதிரி வெக்கமாக வருது. ஸோ அப்படியே குனிஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ப்ளஷ்ஷோடு இங்கே செக்கச்சவேல்னு வந்துட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு நம்ம டே முன்னாடி அப்படியே நிற்கிறாரு. நம்ம டே கலாச்சிட்டே இருந்தவர் இப்போது டேயோட ஃபேஸை கூட பார்க்கலையே, அப்படியே குனிஞ்சபடி நின்றுட்டுருக்காரு அப்படியே ப்ளஷ்ஷோட. இப்போ அந்த ஃபாதர் தாண்டா, டேயாங் ஆகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? டேயாங் ஆகிய நான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம். சரி, ஜங்குக் ஆகிய நீ டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஜேகே இன்னும் டேயோட ஃபேஸை பார்க்கல, அப்படியே குனிஞ்சபடியே ஜங்குக் ஆகிய நான் டேயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைக்கப்படுறாரு. இப்போ அந்த ஃபாதர் தான், ஓகே இப்போ 2 பேரும் ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஜேகேக்கிட்ட வந்து அப்படியே கையை நீட்டாரு. நம்ம டே கொடுக்க சொல்லி நம்ம ஜேகே அப்படியே அழகாக அவரோட கையை எடுத்து வைக்கிறாரு. இப்போ நம்ம டே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு, என்ன பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ நம்ம ஜேகே அப்படியே நிமிந்துட்டே இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே அவ்வளோ அழகாக இருக்கார் பிளாக்கில். அவர் பிளாக்கில் எப்படி இருப்பார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம டே ஜேகேக்கா பா செம்மையாக இருக்காரே அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகுது. இப்போ நம்ம டே தாண்டா, ஏன் நான் வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை, இவ்வளோ நாளாக என்ன பேச்சு பேசினா வாழைத்தனை பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கு என்னை பார்க்கவே இல்லை. அது வந்து மாமா எதுக்கு இப்போ உன் கண்ணெல்லாம் இப்படி ஸ்ட்ராபெரி மாதிரி செக்கச்சுவேல்னு செவந்து போயிருக்கு, அவ்வளோ வைக்கப்படுறியா என்ன? போ மாமா நீ மூத்திரத்தை போடு, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே மொதத்தை போட்டு வர்றாரு. இப்போ நம்ம ஜேகே அடுத்தது அப்படியே க்யூட்டாக மொதத்தை போட்டு வர்றாரு. இப்போது கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகே ஒரு மாதிரி அப்படியே நர்வஸோடு நிற்கிறாரு. நம்ம டேக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ ஒரு மாதிரி ஆக்குவோட ஃபீல் பண்ணுறாங்க 2 பேரும். ஸோ அப்படியே லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மேரேஜ் அப்படியே முடிச்சு விட்டுறோம். இப்போ முடிஞ்ச கையோட நம்ம டேயோட வீட்டுக்கு, அதாவது சோலுக்கு வந்துடுறாங்க நம்ம ஜேகேயும் டேயும்.
இப்போது நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஜெமின் வந்து டேக்குள்ளே தானே இருப்பார், அவர் எப்படி இனிமேல் நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை வந்து கொண்டு வர போகிறோம். அது என்னென்னா, நம்ம ஜிமினோட ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து டேக்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்க ஒரு விஷயமா, ஒரு கம்பெனி அந்த விஷயமா ஸ்டேவில் போய் இப்போ செட்டில் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெமின் வந்துட்டு ஜேகே வீட்டில் தான் இருந்திருப்பார். ஸோ இப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, இவங்க சோலுக்கு போக போகிறாங்களா, இதுக்கப்புறம் ஜெமின் மட்டும் இங்கே என்ன பண்ண போகிறாரு. ஸோ அதனால் அவர் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு, இட் மீன் சோலில் இருக்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஓகேவாடா. இப்போ ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் அப்படியே அழகாக சொல்ல போய் இறங்கிட்டு நம்ம டே அப்படியே கியூட்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம ஜேகேவை. ஜேகே அப்படியே போயிடுறாரு. போயிட்டு சரி மாமா, என்ன அது ஒன்றும் இல்லை, நம்ம ரூம் எங்கே இருக்குது, நம்ம ரூமா, இதுக்கப்புறம் அது ரூம் இல்லையோ மாமா, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. சரி சரி, அங்கே இருக்கு பாரு செகண்ட், அதான் ரூம், அங்கே போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அழகாக க்யூட்டாக பன்னி குட்டி மாதிரி குதிச்சு போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம டே தான் பார்க்குறதுக்கு பன்னி மாதிரியே இருக்கானே, க்யூட்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே பின்னாடி ஹெட் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக அந்த லக்கேஜெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே செட் பண்ணுறாரு ரூமில். இப்போ நம்ம ஜேகே வந்த டயர்டெலாம் செம்மையாக அவருக்கு டயர்டாக இருக்குது. ஸோ அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டாரு படுத்து. நம்ம டே தான் எப்படி குழந்த மாதிரி தூங்குது பாரு, குழந்தை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிறாரு. படுத்துட்டு ஜேகேயே பார்த்துட்ருக்காரு. என்னதான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்போ தான்டா நீ ஸ்கூல்லேயே முடிச்சிருக்க, என்னால் உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படிலாம் இருக்க முடியலையே, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க புலம்பிகிட்ருக்காரு. அப்படியே நம்ம ஜேகே தூக்கி டேயோட செஸ்ட்டில் மறைச்சிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிறாரு. அப்படியே கரெக்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு படுத்துக்கிறாரு. நம்ம ஜேகையும் அப்படியே பேக் ஹக் பண்ணுற மாதிரி அப்படியே தூக்கத்துலேயே பண்ணிவிட்டு 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ மார்னிங் தாண்டா ஆகுது. நம்ம ஜேகே தான் எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சோம் அவர் அப்படியே டேயோட செஸ்ட்டில் படுத்திருக்காரு. இப்போ நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. நம்ம டே அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காரு. மாமா எவ்வளோ க்யூட்டாக இருக்கு, நீ தூங்கும்போது கூட பார்த்துக்கிட்டே இருக்கிறான் போல் இருக்குது. இந்த படத்துலலாம் மார்னிங் கிஸ் கொடுப்பாங்கல்ல, நீ எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், ஆனால் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு லைட்டாக அப்படியே நம்ம டே அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஜேகே தெரிஞ்சிருந்து அவர் அப்படியே நான் தூங்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. நான் பார்த்துட்டேன், ஓவராக நடிக்காத, எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. பார்த்துட்டியா? இல்லை, நான் மார்னிங் கிஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓ, உனக்கு மார்னிங் கிஸ் ஒன்று தான் கேடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த மாமனை மாற்ற காட்டேன் நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகையும் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு அப்படியே கிளம்புறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜேகே கீழே வந்துட்டு அவரோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் வந்துட்டு அப்பா நான் கிளம்புறேன், ஜேகே நான் கிளம்புறேன் காலேஜுக்கு, எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம டேவோட அப்பா தான் எங்கே கிளம்புறேன், எங்கேண்ணா, எங்கே போவாங்க, காலேஜுக்கு தான். காலேஜுக்கா? இனிமேல் ஜேகேயும் கூட தான் வரப்போகிறான். என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம், ஜேகேயும் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கலான்னு இருக்கேன், அங்கே தான் இன்றைக்கி அட்மிஷன் போட கூட்டிகிட்டு வர போகிறேன். இனிமேல் நீ தான் ஜேகேயை பார்த்துக்கணும். இங்கே பாருங்கப்பா, சோலில் எத்தனையோ யூனிவர்சிட்டி இருக்குது, அவனை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விடுங்க, என்கிட்ட கொண்டுட்டு வராதிங்க. என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை, கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு இல்லை, அப்புறம் எதுக்கடா அப்படி உசுரை போட்டு வாங்குற, கூட்டிகிட்டு போய் தாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்துறாரு. இப்போ நம்ம ஜேகே தான் மாமா நான் நீ படிக்கிற யூனிவர்சிட்டி தான் படிப்பேன், ஏன் அங்கே ஏதாவது செட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன, ஏச்சி வாய மூடு, விஷம் குழந்த மாதிரிலாம் நீலாம் பேசுகிறேன், குட்டி பிசாசு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கோவமாக கூட்டிகிட்டு போகிறாரு ஜேகேவை. இப்போ போயிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு காரில் அப்படியே உட்கார வச்சுட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு போகிறாங்க. டே மச்சான் வந்துட்டு நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினா தான். மச்சான் ஜிமினா எப்படா நீங்கள் வந்த, உனக்கு எப்படி ஏன் வீடு அட்ரஸ் தெரியும்? அதெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டா, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்து தெரியுமா, அதுக்குள்ளே எங்கடா கிளம்புறீங்க? காலேஜுக்கு தான் மச்சான், நீ எங்கே வர? நானும் நீ படிக்கிற இடத்துல தானே படிப்பேன், கல்யாணம் பண்ணோன்னே ஃப்ரெண்டை மறந்துட்டல, சரி மூச்சு விடு செத்துக்கிட்டு தொலைஞ்சிடாத, வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜிமினை அப்படியே அள்ளி போட்டுன்னு அப்படியே கிளம்புறாங்க 3 பேரும் காலேஜுக்கு. போகிற வழியில் நம்ம இவங்கையும் பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணால் நம்ம இவங்க வந்துட்டு, அதாவது இவங்க பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, ஜிமின் பின்னாடி உட்காந்துருக்காரு. அப்போ இவங்க எங்கே உட்காருவாரு, இவங்க அப்படியே ஜிமின் பக்கத்தில் உட்காராரு. பட் நம்ம இவங்கயா ஜிமினை கண்டுக்கவே இல்லையே, நம்ம ஜிமினை அப்படியே வச்ச கண்ணிக்காகவும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது நம்ம ஜேகே பார்த்துட்டாரு. ஐயே இந்த நான் என்ன இப்படி பார்த்துட்ருக்கு, சைட் அடிக்கிறத கூட ஒழுங்காக அடிச்சு தொலையாது, அவன் என்ன நினைப்பான் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நினச்சிட்ருக்காரு.
இப்போ அப்படியே அந்த யூனிவர்சிட்டியும் வருதுடா. நம்ம அங்கே வச்ச கண்ணு நம்ம ஜீவனுக்கா யூனிவர்சிட்டி வந்துட்டு அப்படியே கார் ஸ்டாப் ஆகி அந்த பிரேக் அடிக்கும்போது தான் அப்படியே சுய நினைவுக்கே வர்றாரு. வாயில் ஈ போச்சா என்னன்னே தெரியாத அளவுக்கு ஆன் பார்த்துட்டு இருந்திருப்பார் நம்ம சுகாவா ஒரு செகண்ட் கூட அந்த கண்ணு ஃபோனை விட்டு போயிருக்காது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ண பாடியே வந்துட்டு இருந்திருப்பார். இப்போ அப்படியே எல்லோரும் 4 பேர் கிளம்பி காலேஜ் போகிறாங்க. போயிட்டு ஜேகே இதுதான் ஆஃபீஸ் ரூமு, இங்கே தான் நீ போய்ட்டு இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன மாமா நம்ம 2 பேரும் மேரேஜ் கப்புள்னு இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஓகேவா? எதுக்கு மாமா? நான் சொல்கிறேன்ல, நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிக்குவேன், இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், ஓகேவா? ஏன் மாமா இப்படி பண்ணுறேன்? இங்கே பாரு ஜேகே, குழந்த மாதிரி பண்ணாத. சரி ஓகே, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் என் அப்பா இருக்கானே, அவங்ககிட்டையும் தயவு செஞ்சு சொல்லி தொலைஞ்சிடாத. என் மாமா இந்த மாதிரி காலேஜ் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேணான்னு சொன்னார் மாமா அப்படின்னு சொல்லி தொலையாதடா, சரியா? சரி, நான் யார்கிட்டையும் சொல்லலை. வாஜிங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தானே அப்படியே ஜிம்னோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஓகேடா, இந்த பார்ட்டை நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்கலடா. நான் இப்போது கண்டிப்பாக இதோட செகண்ட் பார்ட் வந்துட்டு சூன் போட்டுருவேன். ப்ளீஸ் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க. இது ரொம்ப டியூரேஷன் கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு புரியுது. பட் நெக்ஸ்ட் டியூரேஷனில் கண்டிப்பாக காமெடியோடு சேர்ந்து லவ் ரொமான்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி கலவையாக அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இப்போது என்னை ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும். எனக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க என்னோடய ஐஜி அக்கௌண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்டா என்னோடய போஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னால் லிங்க் கொடுக்க முடியல, சாரி. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக சீக்கிரம் வரும். அது வரைக்கும் டாட்டா, சராங்க ஆமீஸ்.